வாங்க டாக்டர். வாங்க. வாங்க டாக்டர். பாருங்க, ரொம்ப நேரமா மயங்கி கிடக்குறாரு. கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க டாக்டர். பாருங்க. என்னம்மா இது? குண்டடி பட்டிருக்கு. இது போலீஸ் கேஸ்மா, இங்க வச்சு பார்க்க கூடாது. நீங்க உடனே ஸ்டேஷன் போய் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல டாக்டர். தயவு செஞ்சு இவரை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ஐயோ கோமதி அம்மா, புரியாம பேசாதீங்க. இவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணா என்ன மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து தூக்கிடுவாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. போலீஸ் வேற யாரையோ சுடும்போது தவறி இவர் கால்ல குண்டு பட்டுடுச்சு. அப்ப நீங்க ஏன் போலீஸ் கிட்ட போக தயங்குறீங்க? நான் யோசிக்கல டாக்டர். போலீஸ் கிட்ட போக டைம் இல்லைன்னு தான் சொன்னேன். டாக்டர், நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. பார்த்து முடிச்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். ஒரு உயிரோட மதிப்பு உங்களுக்கு தெரியாதா டாக்டர்? இவரை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். இல்ல கோமதி அம்மா, எனக்கு என்னமோ தப்பா தோணுது. ஏன் டாக்டர், அன்னைக்கு உங்க அம்மா கோயில்ல மயங்கி கிடந்தப்போ நான் என்ன அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனேன்? நேர ஹாஸ்பிட்டலுக்கு தானே தூக்கிட்டு போனேன். உங்க அம்மாவை நான் காப்பாத்தினப்போ எனக்காக என்ன உதவி வேணும்னாலும் செய்வேன்னு சொன்னீங்களே, இதுதான் உங்க உதவியா? இன்னைக்கு உங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு நான் தானே காரணம். அந்த நன்றி கடனை மறந்துடாதீங்க டாக்டர் ப்ளீஸ். சரிம்மா, நான் பாக்குறேன். பாருங்க. கடவுளே, இவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல. எழுந்து நடக்க இன்னும் 1 வீக் அல்லது 10 days ஆகும். அது வரைக்கும் இவரை ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கங்க. பெயின் கில்லரும் செடேஷனும் கொடுத்துருக்கேன். குறைஞ்சது 8ல இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள கண்ணு முழிச்சிருவாரு. ஓகே? சரிங்க டாக்டர். டாக்டர், உங்க ஃபீஸ். நன்றி கடன் செய்யறதுக்கு எதுக்குமா பணம்? சரி, நீ பாத்துக்கோ. இப்ப வந்துடுறேன். வாங்க டாக்டர். சரி. டாக்டர், என்னம்மா? நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். வேற யாரையாவது காப்பாத்தணுமா? ஆமா டாக்டர். யார? என்னதான்? உங்களையா? உங்க உடம்புக்கு என்ன? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். இந்த விஷயம் என் வீட்டுக்காரருக்கு தெரிய வேணும். அவர்கிட்ட இத பத்தி எதையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் டாக்டர். கோமதி அம்மா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து காப்பாத்துற அளவுக்கு அவர் யாரு? உங்களுக்கு வேண்டப்பட்டவரா? எனக்காக தினம் தினம் கடவுள்கிட்ட வேண்டினவர் டாக்டர். புரியலையேம்மா. அவரு என் கூட பிறந்த அண்ணன். முப்பத்தி 2 வருஷம் கழிச்சு எங்க அண்ணனை நான் இப்பதான் பாக்குறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ் டாக்டர். கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப நன்றி டாக்டர். சரிம்மா, நான் கிளம்புறேன். நாளைக்கு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர்.
நீங்க எங்க அப்பாவோட தங்கச்சியா? நீங்க டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொல்லுங்க, நீங்க தான் என் அத்தையா? ஆமாம்மா, உன் அப்பா தான் என்னோட அண்ணன். 32 வருஷங்களுக்கு முன்னாடி அப்பா அம்மா இல்லாத எனக்கு அப்பா அம்மாவா இருந்தது உன்னோட அப்பாவும் அம்மாவும் தான். எனக்காக அவங்க 2 பேரும் குழந்தைய பெத்துக்க கூடாதுங்கிற முடிவுல இருந்தாங்க. நானா எங்க அண்ணனுக்கு உயிரை, எனக்காக எது வேணும்னாலும் பண்ணுவாரு. நானும் அப்படிதான் இருந்தேன். நான் எது செஞ்சாலும் சரின்னு சொல்லுவாரு, யோசிக்கவே மாட்டார். ஆனா என் கல்யாண விஷயத்துல மட்டும் நான் எனக்காக யோசிக்க ஆரம்பிச்சேன். என் மேல உள்ள நம்பிக்கையில அவர் என்கிட்ட கேட்காமலேயே எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஆனா நான் வேற ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சதுனால அவர் கூடவே ஓடி போய் நான் என் வாழ்க்கையை நானாவே அமைச்சுக்க வேண்டியதா போயிடுச்சு. அன்னைக்கு என்ன தலைமுழுகினவர் தான். அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் என் அண்ணனை பாக்குறேன். நான் செஞ்சது தப்புதான். இருந்தாலும் நானும் என் வீட்டுக்காரரும் மாலையும் கழுத்துமா போய் நின்னா எங்களை மன்னிச்சு ஏத்துப்பாருன்னு தான் போனோம். ஆனா தங்கச்சி புருஷன்னு கூட பார்க்காம என் வீட்டுக்காரர் என் அண்ணனும் அண்ணியும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால கோவப்பட்ட என் வீட்டுக்காரரு அதுக்கப்புறம் என் பிறந்த வீட்டு நிலைப்பை எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் கழுத்துல தாலி ஏறிடுச்சேன்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு என் அண்ணனையும் அண்ணியையும் மறந்துட்டு வாழ பழகிக்கிட்டேன். அப்புறம் அதுவே எனக்கு பழகி போச்சு. அத்த, இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட உங்களை பத்தி எங்க அப்பாவும் சரி எங்க அம்மாவும் சரி எங்ககிட்ட எதுவுமே சொன்னதில்ல. எப்படி சொல்வாங்கம்மா? நான் தான் அவங்க நம்பிக்கை அழிச்சிட்டு போனவளாச்சே. என்ன பத்தி எப்படி பேசுவாங்க? எது எப்படியும் விதி மறுபடியும் எதுக்காக எங்களை பார்க்க வச்சதுன்னு தெரியல. கண்டிப்பா நல்லதுக்காக இருக்கும் அத்த. நல்ல விஷயம் நடந்தா சரிதாம்மா. சரி, உன் பேர் என்னம்மா? கல்யாணி. கல்யாணி எங்க அம்மாவோட பேரு. சரி, அத்தை வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்துடுறேன். நீ அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க அத்த. அத்தை, வனிதா, அத்தை. வாப்பா முத்தையா. வாங்கண்ணே. நம்ம சூர்யாவுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. நம்ம சூர்யா வேஷத்துல இருந்த சேகரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப சூர்யா வழியில வந்துட்டாரு. கடவுளே, என் வேண்டுதல் வீண் போகல. அண்ணே, இப்போ சூர்யாவும் காயத்ரியும் எங்க இருக்காங்க? சித்திரடி கோயில்ல பூஜையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் காயத்ரியோட அன்பும் பிரார்த்தனையும் சூர்யாவை அவகிட்டே ஒப்படைச்சிடுச்சு பாத்தீங்களா? ஆமாமா, இதுல ரொம்ப கஷ்டப்பட்டது காயத்ரி தான். வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்கியிருப்பாங்களான்றது சந்தேகம் தான். அது என்னவோ உண்மைதான் முத்தையா. அந்த பொண்ணு இது வரைக்கும் படாத கஷ்டம் இல்ல. கடவுள் அவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் கைவிடல அத்த. நல்லவங்களுக்கு எப்பவுமே கடவுள் கொடுக்கிற வரமும் சோதனையும் இப்படி தானமா இருக்கும். சரி விடுங்க அத்தை, அதான் ரெக்கவரி ஆயிட்டாங்கல்ல. அத்தை, நான் சொன்னா கேட்பீங்களா? சொல்லியா, என்ன செய்யணும்? இன்னும் நீங்க எதுக்காக இங்கேயே இருக்கணும்? எல்லாரும் கிளம்பி நம்ம கிராமத்துல வந்து தங்கலாம்ல. தனியா இருந்து கஷ்டப்படுறதுக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்துட்டா எங்களுக்கும் ஆறுதலா இருக்கும்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா உமாவுக்கு காலேஜ் இங்க தானப்பா இருக்கு.
நாங்க எல்லாரும் அங்க வந்துட்டா அவளுக்கு போய் வர சிரமமா இருக்குமேப்பா. அவளுக்கு தான் இந்த வருஷம் காலேஜ் முடிய போதில்ல, அது வரைக்கும் அவள் ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு போய் வரட்டுமே. அத்தை, எனக்கும் அண்ணன் சொல்றது தான் சரின்னு படுது. நாமளும் கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருந்துட்டு தான் வரலாமே. உமா அது வரைக்கும் வேணா ஹாஸ்டல்ல இருக்கட்டும். யோசிக்காதீங்க அத்தை. எனக்கும் டிபார்ட்மெண்ட்டில் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்கொயரி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நான் அங்கே எங்கே அலைய ஆரம்பிச்சிருவேன். அந்த நேரம் அம்மா வீட்டில் தனியாக இருந்தாங்கன்னா துர்கா வந்து அம்மாவை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவா. நீங்கள் அம்மா கூட இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். சரிப்பா, உமாவுக்கு ஹாஸ்டல் ஏற்பாடு பண்ணிட்டு நாங்க அங்க வந்துடுறோம். சரிங்க அத்தை, நான் ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். ம். இன்ஸ்பெக்டர் கார்த்திக் வர சொல்லியிருக்காரு. மறுபடியும் எதுக்குன்னு அவர் வர சொல்றாரு? இல்லைம்மா, அந்த சபாபதி இன்னும் அரெஸ்ட் பண்ணல, அது விஷயமா வர சொல்லியிருக்காரு. நேற்று உங்களை துரத்திட்டு போனப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சபாபதி காலில் சுட்டிருக்காரு. அப்படி இருந்தும் அந்த ஆள் தப்பிச்சிட்டாமா. அவனால ரொம்ப நாள் தப்பிக்க முடியாதுன்னு. கண்டிப்பா அவன் உங்ககிட்ட சிக்குவான். சரி வனிதா, நான் கிளம்புறேன். வரேன். ம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. அப்பா, 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 ஒண்ணு இல்லப்பா, நீங்க சரியாயிட்டீங்கப்பா. பா, பாத்துப்பா. பா, ரொம்ப வலிக்குதாப்பா? இது எந்த இடமா? கவலைப்படாதீங்கப்பா, நாம பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கோம். இது யாரோட வீடு? நம்ம அத்தையோட வீடுப்பா. அத்தையா? ஆமாப்பா. நான் தான் அண்ணன். நீ உயிரோடவா இருக்க? உன் வீட்லயா நான் வந்து படுத்திருக்கேன்? ச்சே. இதுக்கு நாக்க புடிங்கிட்டு செத்துடலாம். கல்யாணி, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்பா, ஐயோ, ஏய்! கையிடு. உனக்கெல்லாம் என்ன தொடறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இத்தனை வருஷமா உன் மூஞ்ச பார்க்காம நான் நிம்மதியா இருந்தேன். நீ செத்து போயிருப்பேன்னு நினைச்சேன். விதி ஏன் இப்படி சதி பண்ணி தொலைச்சிருக்குன்னு தெரியல. அப்பா, நான் என்ன சொல்ல? கல்யாணி, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இவரு என் அண்ணன். இவர் என்ன திட்டுறதுக்கு இவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ திட்டுன. யாருக்கு யார் தங்கச்சி? என் தங்கச்சி செத்து 32 வருஷம் ஆச்சு. அவளுக்கு அப்பவே நான் கொல்லி வச்சாச்சு. அண்ணன் நம்ம அண்ணன் குடும்ப மானத்தை குப்பையில போட்டு கொளுத்திட்டு இப்ப வந்து சொந்த கொண்டாடியோ. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. திட்டி முடிச்சிட்டியா அண்ணன்? ஏன் இன்னும் திட்ட வேண்டியது இருந்தா மொத்தமா திட்டி முடிச்சிடு. அப்படி நான் என்னென்ன தப்பு பண்ண? விரும்பினவரோட சேர்ந்து வாழறது தப்பா? என் சந்தோஷம் தானே உனக்கு முக்கியம். எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் சந்தோஷமா தானே இருக்கேன். எங்க நிம்மதியை கெடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருந்து என்ன பிரயோஜனம்? சரிண்ணே, தப்பு என் மேலதான். எனக்கு கல்யாணம் ஆகி பேரும் பேத்தி கூட எடுத்தாச்சு. இருந்தாலும் அன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு இன்னைக்கு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். நீ என் காலில் விழுந்துட்டா உன்னால நான் பட்ட அவமானம்லாம் சரியா போயிடுமா? என்னை என்னென்ன பண்ண சொல்ற? நீ ஒன்னும் பண்ண மாட்டான். கல்யாணி, முதல்ல கிளம்பு. என்ன முடிக்கிற? கிளம்பு, போலாம். எங்கப்பா போக சொல்றீங்க? எங்கேயாவது போலாம், இங்க இருக்க வேண்டாம். கிளம்பு. அப்பா, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க.
32 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அத்தையால தான் உங்க நிம்மதியே போச்சுன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அத்தை இல்லனா நீங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்கப்பா. அப்பா, நீங்க குண்டடிப்பட்டு மயங்கி கிடந்தப்போ ஒருத்தர் உங்களை காப்பாத்த வரலப்பா. நம்ம இத்தனை நாளா நம்பாத அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்த நம்ம அத்தையை அனுப்பி வச்சிருக்காரு. என்ன கல்யாணி, அத்தையோட பாசத்தை பார்த்த உடனே பெத்தவ மேல உள்ள பாசம் குறையுது. அத்தை மேல பாசம் வந்தது காரணமே பெத்தவரை காப்பாத்தினதுனாலதான். போதும்பா, எத்தனை வருஷத்துக்கு தான் இவங்க மேல கோவத்திலே இருப்பீங்க? மன்னிச்சிருங்கப்பா. உனக்கு நடந்தது என்னன்னு தெரியாது கல்யாணி, அதனால தான் அப்படி எல்லாம் பேசுறேன். வேண்டாம்ப்பா, எனக்கு தெரியவே வேண்டாம். இவங்க என் அத்தை, எனக்கு அது மட்டும் தெரிஞ்சா போதும். அத்தை, அப்பாக்கு உங்க மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. சரிம்மா, இதுல சாப்பாடு இருக்கு, 2 பேரும் சாப்பிட்டுக்கோங்க. சரிங்க அத்தை. அப்புறம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை மாத்திக்கிட்டீங்கன்னா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். என்னம்மா அப்படி பாக்குற? இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்ல? போகணும் தான். ஆனா போலீஸ் அது இதுன்னு வந்து. போலீஸா? எந்த போலீஸ்? இல்ல அத்தை, நேத்து டாக்டர் வந்தப்போ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாரு. ஆமா, கொடுக்க சொன்னாரு. அதுக்கு நீ ஏம்மா பயப்படுற? போலீஸ் தானே, போற வழியில ஸ்டேஷனுக்கு போவோம், போய் நடந்த உண்மையை அப்படியே சொல்லுவோம். என்னம்மா யோசிக்கிற? சாப்பிட்டு கிளம்புங்க, போலீஸை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் மறைச்சிட்டேன். என்னம்மா? நேத்து அப்பாவை சுடும்போது போலீஸ் துரத்திட்டு போனது ஒரு பெரிய ரவுடி அத்தை. இப்ப நாம போய் கேஸ் கொடுத்தா அந்த ரவுடியால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அது எல்லாத்துக்கும் மேல கல்யாண வயசுல இருக்கிறன்னா போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சா நல்லா இருக்காது அத்தை. அதுவும் சரிதான். சரி, அப்ப டாக்டர் இங்கேயே வர வச்சு பாத்துருவோம். சரிம்மா, 2 பேரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. அண்ணே, என் மேல உள்ள கோவத்துல சாப்பிடாம இருந்துடாதண்ணே. சாப்பாடு சாப்பிட்டாதான் மாத்திரை சாப்பிட முடியும், அதுக்காகவாவது சாப்பிடுண்ணே. வரேன். சரி. என்ன மணி, யாரை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவ விட்டு என்ன இருக்க வச்சிட்டிய. அப்பா, ஊர் முழுக்க நம்மள போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு நாம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல இடம் கிடைக்காதுப்பா. அதுக்காகவே நம்ம இங்க இருக்கலாமேப்பா. இருந்து தொலைப்போம். ஆனா ஒண்ணு, என் கால் சரியான உடனே அந்த காயத்ரியையும் சூர்யாவையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்பா, அவங்க 2 பேரோட சாவு நம்ம கையால தான்ப்பா. அடடடா, வாங்க சம்மந்தி அம்மா. எப்போ வந்தீங்க? உட்காருங்க. நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு சம்பந்தி. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, சம்மந்தியை கூட்டிட்டு வரலையா? அவர் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அப்போ கௌரியவாவது கூட்டிட்டு வந்திருக்கலாமேம்மா. இல்ல, அது வந்து அவங்க கூட்டிட்டு வர்றதெல்லாம் இருக்கட்டும். காலையில இருந்து நீ எங்க போயிட்டு வர? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேங்க. ஏன் சிரிக்கிறீங்க? கோவிலே கதின்னு இருக்காத கோமதி. விடுங்க சம்பந்தி, இந்த வயசுக்கு அப்புறம் நாங்களும் வேற எங்க போக முடியும்? அப்படி கேளுங்க. நாம என்ன இவங்கள மாதிரி வேலைக்கு வெளியூர்னா சுத்த முடியும்? கோயில் கொள்ளன்னு தான் சுத்த முடியும். ஓஹோ, சம்பந்திங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? சுத்துங்க சுத்துங்க, கோயில் கோயிலா போய் பால் குடம் தூக்குங்க, காவடி தூக்குங்க, அழகு கூட குத்திக்குங்க. ஏன் அங்க பிரதட்சணம் கூட பண்ணுங்க. பண்ணதாங்க போறேன். என் மருமக மட்டும் ஒரு பேர குழந்தைய பெத்து குடுக்கட்டும், கண்டிப்பா அழகு குத்துவேன். அத முதல்ல செய், உன் வாயாவது குறையும். அழகு குத்துறேன்னு சொன்னது எனக்கு இல்லங்க, உங்களுக்கு அழகு குத்துவேன். விட்டா அதையும் செஞ்சிருவீங்க. சூர்யா, வாப்பா, வாமா. நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன் சம்பந்தி. இருங்க, நான் போய் கொண்டு வரேன்.
அம்மா மாப்ள காயத்ரி அம்மா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ எப்படிடா இருக்க எவ்வளவு நாள் நல்லா ஆச்சுடா உன்னை பார்த்து ஆமாப்பா மாமா எப்படி காயத்ரி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. அப்பா எங்கம்மா? அப்பா ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருமா. அப்படியா? டேய் சூர்யா, நீ என்னடா தாடியை சாமியார் மாதிரி வளர்த்து வச்சிருக்க? என்னப்பா உங்களுக்கு தெரியாதா, இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி நான் சாமியாராவே வாழ்ந்திருக்கேன், நிறைய விரதமும் இருந்திருக்கேன். இப்பதான் விரதம் முடிஞ்சு போச்சுல, தாடி எடுத்துற வேண்டியதானே? என்னப்பா நீங்க புரியாம பேசுறீங்க? இப்போ இந்த மாதிரி தாடி வச்சிருந்தா தான் ஃபேஷனே. அட ஃபேஷனா ஃபேஷன். மாமா அத்தை எங்க மாமா? ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கோமதி இதோ வந்துட்டேன். அம்மா வாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. கடவுளே, டேய் உள்ள வாங்க, உள்ள வாமா. இருங்க, வயித்துல இருக்கிற என் பேரு பிள்ளைக்கு திருஷ்டி சுத்த வேண்டாமா? ஐயோ நீ சமந்தி, நில்லுமா. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இருமா இருமா இருமா. எவ்வளவு பேர் கண்டுபட்டிருக்கும் என் பேர குழந்தைக்கு. இப்ப போமா, போங்க போங்க. உள்ள போ சூர்யா, நான் எடுத்துட்டு வரேன். போங்க. வாடா. அம்மா, உன் மனசை புரியாம நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ என் புள்ளப்பா. உன்னால நான் என்னைக்குமே கஷ்டப்பட மாட்டேன். நீ என்கிட்ட பேசும்போதே எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்பா. சரி, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இப்படி உட்காருங்க. கோமதி, அவங்க குடிக்கிறதுக்கு போய் தண்ணி எடுத்து சரிங்க, போ. உட்காரு. போமா, அப்படி போய் உட்காரு. உட்காரு சூர்யா, உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார், சொல்லுங்க. இங்க சூர்யாங்கிறது யாரு? நான் தான், சொல்லுங்க. நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வரேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், 2 டேஸ்க்கு முன்னாடி உங்க ஆஃபீஸ்ல ரைட் நடத்தணும். அதுல அன்அஃபிஷியலா நிறைய அமௌண்ட்டை உங்க ஆஃபீஸ்ல இருந்து மீட் எடுத்தோம். நாங்க என்கொயரி பண்ணதுல இதுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணோம்? மொபைலுக்கு சுவாமி. ஏஷா பண்ணலாமே. என்ன சிஸ்டம்? 1+3 சுவாமி. 1+3 ஆய நமஹ. 3000 mAh பேட்டரி சுவாமி. ஆஹா, 3000 mAh பேட்டரி ஆய நமஹ. ஸ்னாப் டிராகன் ஆய நமஹ. ஆண்ட்ராய்டு OS சுவாமி. ஆண்ட்ராய்டு OS ஆய நமஹ. ஓம் ஐம் க்ரீம் ஓம் கம் கணபதியே நமஹ. ஹோம் சொல்லும்போது அங்க அடிக்கிறாங்களா? காலை நீக்கிச்சு உள்ளாங்கல்ல தான் அடிப்பாங்க. இந்த டிவி ஆஃப் பண்ணுமா. உடனே போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நேரம் பவானி டிஎஸ்பி ஆபீஸ்ல போனதுக்கு உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு என்ன கொஞ்சம் வைஃபையா என்னமா பண்ணீங்க? சாரிடா, டிவி சுவிட்ச் பதில் மோடம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்தா பெண்ணு கிடைக்கல. மாப்பிள்ளை இருக்காரு, நல்ல வேலையில் இருக்காருங்க. அப்புறம் பொண்ணு தாங்க கிடைக்கல. என்கிட்ட 2 பொண்ணு இருந்துச்சுங்க.